வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. TN-TET TNPSC ஸ்டூடெண்ட்டுக்கான வீக்லி ஷெடியூல், டெய்லி என்னென்ன டேட்டில் என்னென்ன டைட்டில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இது. இதுக்குள்ளே 9/11/2020 13/11/2020 இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் இதில் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கில் பல டாபிக் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டெய்லி 80 கொஸ்டின் வருது இல்லைங்களா, அதுக்குண்டான டாபிக்ஸ் இதில் இருக்கும். ஓகே, முதல் நாளாக நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தலாம். 9/11/2020 தமிழில் பேஜ் நம்பர் 121 124 கம்பராமாயணம் திருவிளையாடல் புராணம். பேஜ் நம்பர் மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம மெட்டீரியல் வச்சுருக்க ஸ்டூடெண்ட் கையில் 121வது பேஜ்லேருந்து 124வது பேஜுக்குள்ளே நீங்கள் படிச்சுக்கோன்னு சொல்லிடலாம். மெட்டீரியல் இல்லாத ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல் புக் இருக்கு இல்லைங்களா, அதில் கம்பராமாயணம் திருவிளையாடல் புராணம் எந்த ஸ்டாண்டர்டில் வருதோ அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த டைட்டில்ஸ் தேடுறது ரொம்ப சிரமமாக உங்களுக்கு இருக்காது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்தெந்த டைட்டில் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் வருது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ புதுசாக என்ட்ரி ஆகிறவங்க யாரும் அதிகம் இருக்க மாட்டீங்க. என்ட்ரி ஆனாலும் முதல்ல இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா, கம்பராமாயணம் திருவிளையாடல் புராணம் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் வருது அது பூரா படிச்சுக்கோங்க. பயாலஜியில் வந்து பேஜ் நம்பர் 222 223 வரைக்கும் இன்னொரு விஷயம் இன்னொன்று சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. அதாவது அடுத்த வாரத்துலேருந்து எல்லா சப்ஜெக்ட்டும் பேஜ் நம்பர் 1 இருந்தால் நம்ம அடுத்த வாரத்துலேருந்து நியூ ஷெடியூலாக நம்ம கொடுக்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு குழப்பமாக இருக்கிறதுனால தான் இந்த நியூ ஷெடியூல். ஆனால் இதே டைட்டில்ஸ் திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து நியூ ஷெடியூல் இதில் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, பயாலஜியில் 222 223 பேஜ் நம்பர், இது பேஜ் நம்பர். அது டைட்டில் பாருங்கள், பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைப்பு தாவரங்களும். ஃபிசிக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 111 112 வரைக்கும் ஒளியியல் வெளிச்சம் வரக்கூடிய அந்த டைட்டிலெல்லாம் படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 170 171 வரைக்கும் கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள். ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 197 198 வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸில் பேஜ் நம்பர் 183 185 வரைக்கும் இந்தியாவில் கூட்டாட்சி. எக்கனாமிக்ஸில் பேஜ் நம்பர் 4 6 வரைக்கும் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல். ஜியோகிராஃபியில் பேஜ் நம்பர் 20 21 வரைக்கும் பருவக்காற்று காலநிலை மற்றும் தட்பவெப்பநிலை. 10/11/2020 தமிழில் பேஜ் நம்பர் 124 126 வரைக்கும் நீதி வெண்பா தெய்வமணி மாலை. பயாலஜியில் பேஜ் நம்பர் 224 225 வரைக்கும் பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைப்பு தாவரவியலும். ஃபிசிக்ஸில் 112 114 வரைக்கும் ஒளி சவுண்டு பற்றினது. கெமிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 172 171 வரைக்கும் கார்பனும் அதன் சேர்மங்களும். இதில் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா 6+2 இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். நீங்கள் படிக்கும்பொழுது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபிசிக்ஸில் பேஜ் நம்பர் 112 இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒளி. இது வந்து 6th 7th 8th எந்த இடத்துல இருக்குது, அதே மாதிரி +1 +2 எந்த இடத்துல இருக்குது. இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஒரே இடத்துல கம்பைன் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா அது டோட்டலாக மிஞ்சி போனால் ஒரு 200-250 பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 250 பாயிண்ட்டையும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி மனசில் வைக்கிறதுக்கு சௌரியமாகவும் இருக்கும், ஒரு கண்டினியூட்டியாகவும் இருக்கும். நீங்கள் படிக்கிற விதமே இந்த மாதிரி டைட்டில் கலெக்ட் பண்ணி படிங்க. டைட்டில் கலெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் குழப்பம் இல்லாமல், அதே மாதிரி மைண்டில் நிற்கிறதோடு மட்டும் இல்லாமல் எந்த பாயிண்ட்ஸும் நம்ம மிஸ் பண்ணாமல் படிக்க முடியும். சரிங்களா, எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எந்த பாயிண்ட்ஸ் வேணாலும் எக்ஸாம் கேட்கலாம். அந்த மாதிரி அப்படி கேட்கும் பொழுது நாம் வந்து இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அப்படின்னா கலெக்ட் பண்ணி படிங்க, டைட்டில் வைஸாக கலெக்ட் பண்ணி படிச்சுக்கிறது பட். ஏன்னா நம்ம மெட்டீரியல் இப்படி தான் நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை சொல்லலை. படிக்கிற விதமே இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு உட்காரும்பொழுது இதுக்கு இது ஆன்சராக இதுக்கு அது ஆன்சராக அப்படிங்கிற குழப்பம் இல்லாமல் தெளிவாக மைண்டில் இருக்குது. அதே சமயத்தில் எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம படித்து முடிச்சிருப்போம். சரியா, இப்போ 6th 7th 9th படிக்கும்பொழுது இது ஒரு டைட்டிலில் ஒரு இதில் 250 பாயிண்ட்ஸ் வந்து பாருங்களேன், ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் வந்து 6th 7th 9th 10th இருக்குது. +1 +2 ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து இந்த 100 பாயிண்ட்ஸுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி கிடைக்காமல் போயிடும் இல்லையா. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிடும். ஆனால் கொஷின்ஸ் வந்து இந்த 100 பாயிண்ட்ஸ் உள்ள அதிகமாக இருக்கலாம். +1 +2 வரக்கூடிய அந்த ஒளி சம்மந்தப்பட்ட தகவல் இதில் கொஷின்ஸ் நிறைய இருக்கலாம். அப்போது நாம் என்ன ஆகிடுவோம், இந்த 150 பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அஃபெக்ஷன் எது நமக்கு கிடைக்குதோ அதை வந்து நல்ல மைண்டில் அப்சர்வ் பண்ணிக்குவோம். ஆனால் இந்த 100 பாயிண்ட்ஸ் வந்து செகண்ட் ஒப்பீனியன் நம்ம வைக்கும்பொழுது ஒரு சில நேரத்தில் மைண்டில் தங்கும், ஒரு சில நேரத்தில் மைண்டில் தங்காமல் போயிடும். அப்போ வந்து நமக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக நமக்கு அமைய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டைட்டில்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல டோட்டல் பாயிண்ட்ஸும் படித்து முடிச்சுக்கோங்க. அவங்க எக்ஸாமில் எந்த பாயிண்ட்ஸ் கேட்டாலும் நம்ம ஈஸியாக அடிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அந்த மாதிரி டைட்டில்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மெட்டீரியல், இந்த பேஜ் நம்பர், இந்த டைட்டில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கெமிஸ்ட்ரி வந்துட்டு பேஜ் நம்பர் 172 73 வரைக்கும் கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படிங்கிறது. ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 199 200 வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ். ஐஎன்எம் பெர்சன் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அது எல்லா எக்ஸாம்லேயும் வந்து ஒரு 10-15 கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து பேஜ் நம்பர் 1 3 வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு. எக்கனாமிக்ஸில் பேஜ் நம்பர் 7 9 வரைக்கும் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல் அப்படிங்கிற டைட்டில். நான் பேஜை கொஞ்சம் மேலே ஏற்றிடுறேன். ஜியோகிராஃபியில் பேஜ் நம்பர் 22 23 வரைக்கும் பருவக்காற்று காலநிலை மற்றும் தட்பவெப்பநிலை அப்படிங்கிறது. 11/11/2020 வந்துட்டு தமிழில் பேஜ் நம்பர் 126 128 வரைக்கும் சிற்றிலக்கியங்கள் தமிழ் விடு தூது. சிற்றிலக்கியங்கள் அப்படின்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு இல்லையா. இது ஸ்கூல் புக்கில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பரணி, தூது,
அம்மானை, அதே மாதிரி பிள்ளைத்தமிழ், இந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி ஒரே வரிசையாக வச்சுக்கும்பொழுது நமக்கு என்ன இந்த தூது இருக்குது அப்படின்னா தூது சம்மந்தமாக 6-2+2 எங்கெங்கே இருக்குது ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இந்த டைட்டில்ஸை கலெக்ட் பண்ணி படிச்சோன்னா ஒரு குழப்பம் இல்லாமல் நமக்கும் ஒரு திருப்தி. இதெல்லாம் எந்த பாயிண்ட்ஸும் நம்ம மிஸ் பண்ணல இதில் வந்து கண்டிப்பாக. ஆனால் கொஷின் வந்து எடுக்கிறது இந்த மாதிரி டைட்டில் இருந்த கொஷினே எடுக்கிறாங்க. அவங்க 6th இத்தனை கேள்வி கேட்கணும், 10th இத்தனை கேள்வி கேட்கணும், அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க போகிறது கிடையாது. அவங்க ட்ராவலே பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிட்டில் இருக்கீங்களா கேள்றா, அதில் ஒரு 10-15 கொஸ்டின் கேள்றா, அப்புறம் ஒவ்வொரு டைட்டில் எடுத்துக்கிறது, அந்த டைட்டில்ஸ்லேருந்து ஒரு 10-15 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவங்க கேட்குறாங்க. இந்த சிட்டில் கேட்கல இதுக்கு முன்னே என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம கேட்டிருக்கு, இது வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் என்னென்ன பாயிண்ட்ஸ் கேட்டிருக்கு, அது இல்லாமல் ரிப்பீட்டட் இல்லாமல் மீதி என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதை நம்ம கேட்கணும். நான் சொன்னேன் இல்லையா 250 பாயிண்ட்ஸு, இதில் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் வந்து எத்தனை கேள்விகள் எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம கேட்டிருப்போம், ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்டிருப்போம் இந்த நியூ புக்கில். அப்போ மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம், மீதி 225 பாயிண்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி டைட்டில் வைஸாக தான் அவங்க கேட்குறாங்க. அதனால் இந்த சிற்றிலக்கியங்கள் 6-2+2 எங்கே இருக்கோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 226 227 வரைக்கும் பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைப்பு தாவரவியலும். ஃபிசிக்ஸில் பேஜ் நம்பர் 115 116 வரைக்கும் ஒலி சவுண்டு. அந்த சவுண்டு நம்ம அந்த முந்தின நாள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே சவுண்டு அது வந்து பார்த்திங்கன்னா 6-2+2 அது கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. அதனால் அது 2வது நாளும் நம்ம கண்டினியூ கொடுத்துருக்கோம் 115 சொல்லிட்டு. கெமிஸ்ட்ரியில் 174 75 வரைக்கும் கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள். ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 201 203 வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் தேசிய தலைவர்கள் எழுச்சி. முந்தின நாளும் இது இந்திய தேசிய காங்கிரஸ் தான் நம்ம கொடுத்துருப்போம். அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. பார்த்திங்கன்னா 6-2+2 இருக்கிற அதனுடைய கண்டினியூட்டி இதில் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். பொலிட்டிக்கல் சயின்ஸில் பேஜ் நம்பர் 3 5 வரைக்கும் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம். எக்கனாமிக்ஸில் பேஜ் நம்பர் 9 11 வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை. ஐநாவிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. ஜாகிரபி பேஜ் நம்பர் 24 25 வரைக்கும் பருவகாற்று காலநிலை மற்றும் தட்பவெப்பநிலை அப்படிங்கிற டைட்டில்ஸு. இப்போ அதுக்கு அடுத்த நாள் பாருங்களேன் 12-11-2020 தமிழில் பேஜ் நம்பர் 129 131 வரைக்கும் தமிழ் விடு தூது இல்லையா, இந்த டைட்டில்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, தமிழ் விடு தூது. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பயாலஜியில் பேஜ் நம்பர் 228 229 வரைக்கும் பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைப்பு தாவரவியலும். ஃபிசிக்ஸில் பேஜ் நம்பர் 117 119 வரைக்கும் ஒலி சவுண்டு. பாருங்கள் இந்த 3 நாள் இந்த சவுண்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. கெமிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 176 177 வரைக்கும் கார்பனும் அதன் சேர்மங்களும். ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் தேசிய தலைவர்களின் எழுச்சி. அதெல்லாம் ஐஎன்எம்முடைய போர்ஷன் தான், அதெல்லாமே இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லுவேன், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு சொல்கிறோம், அதனுடைய கண்டினியூஸ் தான் இது. பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்துட்டு பேஜ் நம்பர் 5 7 வரைக்கும் முகவுரை. கண்டிப்பாக முகவுரையிலையும் குடியரசுத் தலைவரிலிருந்து ஒவ்வொரு கேள்வி கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இதனுடைய டைட்டில்ஸ் இந்திய அரசியலமைப்பின் பிரிவுகள். எக்கனாமிக்ஸில் 12 14 வரைக்கும் இந்திய கல்வி வளர்ச்சி, குழந்தைகள் வளர்ச்சி, பெண்களின் வளர்ச்சியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி நமக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எந்த எக்ஸாம் இருந்தாலும் டெட் ஆகட்டும் டிஎன்பிசி ஆகட்டும் கண்டிப்பாக கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குது. கல்வி, பெண்கள், குழந்தைகள். ஜாகிரபியில் பேஜ் நம்பர் 26 27 வரைக்கும் பருவகாற்று காலநிலை மற்றும் தட்பவெப்பநிலை, இந்த டைட்டில்ஸை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே 13-11-2020 தமிழில் பேஜ் நம்பர் 132 134 வரைக்கும் படை வேலம் குற்றால குறவஞ்சி வந்துருச்சு பார்த்தீங்களா. குறவஞ்சிங்கிறது இந்த சிற்றிலக்கை வகைகள் ஒன்று நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இது. பயாலஜியில் பேஜ் நம்பர் 230 31 வரைக்கும் பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைப்பு தாவரவியலும். சரிங்களா, இந்த டைட்டில்ஸ் கொஞ்சம் முக்கியமானது தான். ஃபிசிக்ஸில் பேஜ் நம்பர் 119 121 வரைக்கும் அணுக்குரு இயற்பியல். கெமிஸ்ட்ரியில் கார்பனும் அதன் சேர்மம். கார்பன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி நமக்கு வந்துகிட்டே இருக்குது, கார்பன். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா தேசிய தலைவர்களின் எழுச்சி. இது வந்து நம்ம இப்போ அதனுடைய கண்டினியூட்டி தான். பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம், குடியுரிமை. இது ரொம்ப அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதில் பாருங்கள் ரொம்ப முக்கியமானது திருத்தம், சட்ட திருத்தம், அட்டவணை, பகுதி. இது பாருங்கள், இதை நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா பகுதிகள், அட்டவணைகள், சரிங்களா, இதை மட்டும் செப்பரேட்டாக எழுதிக்கோங்க. நான் சொல்ல வர்றது எழுதி வச்சு இது ஒரு ஃபார்மேட்டில் மைண்டில் செட் பண்ணுங்களேன், ஒரு கண்டினியூட்டியாக. திருத்தங்கள், சட்ட திருத்தங்கள், இந்த 4 நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு பார்த்தீங்கனாலும் இந்த 4 டைட்டிலிருந்து கொஷின் இல்லாத ஒரு அரசியலமைப்பு கேள்வி இருக்காது. அது டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், டெட் ஆகட்டும், சரிங்களா. இந்த 4 போர்ஷன் இப்போது நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களுக்கு சற்று குழப்பமாக இருக்கலாம்.
ஏற்கனவே படித்து நான் 2-3 எக்ஸாம் எழுதிட்டு பார்டரில் போய் ஃபெயில் ஆனவங்க, இல்லை மார்க் ஒரு 10 மார்க் 15 மார்க் எடுக்க முடியாமல் ஃபெயில் ஆனவங்க, ஆனால் தெரிஞ்ச கொஷின் நம்ம தப்பு பண்ணிட்டு வந்துட்டோம், அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுறவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலராக இந்தந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் கீவேர்டுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமது வெற்றியை திறக்கக்கூடிய சாவிகள் இவை எல்லாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா சட்ட திருத்தத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குது, அட்டவணை அப்படின்ற ஏரியாவில் கொஷின் இருக்குது, பகுதிகளில் கொஷின் இருக்குது, விதிகள் டோட்டலாக 6+2 இருக்கக்கூடிய, நான் இப்போ இங்கே சொல்கிறது அத்தனையுமே 6+2 இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் மட்டும் படிங்க. அட்டவணை இதை மட்டும், பகுதிகள் விதிகள் எல்லாமே 6+2 இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி படிங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு மார்க்கெட் புக்கில் வந்துட்டு இந்த புக்கு நல்லா இருக்குது அந்த புக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருந்தீங்க, டைம் வேஸ்ட்டு. கொஷின் அதுலேருந்து வராது. ஸ்கூல் புக்கில் தான் கொஷின் வருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதுவும் இந்த மாதிரி டைட்டில் வைஸாக கலெக்ட் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி நமக்கு கிடைக்கும். இந்த டைட்டில் வைஸாக படிக்கக்கூடிய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் பொழுது நமக்கு குழப்பம் இல்லாமல் இந்த கேள்விக்கு இது பதிலாக இந்த கேள்விக்கு இது பதிலாக அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் நம்ம இருக்குது. அந்த கொஷின் அட்டன் பண்ணுறதை விட தெளிவாக இதுக்கு இதுதான் பதில் அப்படின்னு அடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே இதுதான். சரிங்களா? இந்த மாதிரி டைட்டில் வைஸாக கலெக்ட் பண்ணி 6+2 எங்கே இருக்குது அதில் எடுத்து நம்ம கண்டினியூ படிச்சுக்கணும் அப்படின்னு அடிக்கடி நான் வலியுறுத்தக்கூடிய நோக்கம் இது தான். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் வந்துட்டு கல்வி வளர்ச்சி, இந்தியாவுடைய கல்வி வளர்ச்சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ் ஆகட்டும் எந்த டைட்டிலாக இருக்கட்டும், கல்வி, குழந்தைகள், பெண்கள் இந்த டைட்டில்ஸ் வந்து கொஷின் வந்துகிட்டே இருக்கும். ஜாகிரபியில் பேஜ் நம்பர் 28 29 வரைக்கும் பருவகாற்று காலநிலை மற்றும் தட்ப வெப்பநிலை இந்த டைட்டில்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வாரத்தினுடைய ஷெட்யூல். அடுத்த வாரத்தில் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் பேஜ் நம்பர் 1 பேஜ் நம்பர் 1 நம்ம புது பேஜை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? அடுத்த வாரம் இன்றைக்கி இந்த வாரம் வந்து இந்த ஷெட்யூல் நம்ம கொடுத்துறோம். அடுத்த வாரம் ஷெட்யூல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.